திமுக போட்டியிடும் 164 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலில் பெரும்பாலான அமைச்சர்கள் மீண்டும் களமிறங்குகிறார்கள். படித்தவர்கள் மட்டுமல்லாது அனைத்து சமூகங்களுக்கும் உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக வேட்பாளர் பட்டியலை வெளியிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவரே 164 வேட்பாளர்களின் பெயர்களையும் வாசித்தார். பட்டியலில் பட்டதாரிகள் 125 பேருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் மருத்துவர்கள் 15 பேர், பொறியியல் பட்டதாரிகள் 17 பேர், சட்டப்படிப்பு படித்தவர்கள் 29 பேர், முனைவர் பட்டம் பெற்றவர்கள் 7 பேர், மகளிர் 18 பேருக்கும் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. 60க்கும் மேற்பட்ட புதுமுகங்கள் இந்த தேர்தலில் திமுக சார்பில் களம் காண்கின்றனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியிலும், உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கத்திலும் போட்டியிட உள்ளனர். பேரவைத் தலைவர் அப்பாவு மீண்டும் ராதாபுரத்தில் போட்டியிடுகிறார். அமைச்சர் துரைமுருகன் காட்பாடியிலும், கே.என். நேரு திருச்சி மேற்கிலும், ஐ. பெரியசாமி ஆத்தூரிலும் களம் காண்கின்றனர். திருவண்ணாமலையில் ஏவா வேலு, திருச்சுழியில் தங்கம் தென்னரசு, தூத்துக்குடியில் கீதா ஜீவன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். திருவெரும்பூர் தொகுதியில் அன்பில் மகேஷ், மன்னார்குடியில் டி.ஆர்.பி. ராஜா, அருப்புக்கோட்டையில் கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். அவிநாசி தனி தொகுதியில் 28 வயதுடைய இளம்பெண் மருத்துவர் கோகிலாமணி திமுக வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளார். அருந்ததியினர் உள் இடஒதுக்கீட்டில் மருத்துவம் படித்து முதல் மருத்துவரான இவர் அவிநாசி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அரசு மருத்துவராக பணியாற்றி வருகிறார். திமுக வேட்பாளர்களில் மிக குறைந்த வயது வேட்பாளரான கோகிலாமணி அவிநாசி தொகுதியில் என்டிஏ கூட்டணியில் பாஜக வேட்பாளரை வீழ்த்தி முதல் முறையாக சட்டமன்றம் செல்லும் வேட்கையுடன் பணியை தொடங்கியுள்ளார். அவிநாசி சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக டாக்டர் வே கோகிலாமணி ஆகிய என்னை தேர்ந்தெடுத்த தமிழ்நாடு முதல்வர் திராவிட இயக்க பேரரசர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவிநாசி சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக வேட்பாளர் பட்டியலில் தற்போதைய அமைச்சர்கள் 31 பேருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் அமைச்சர்கள் மனோ தங்கராஜ், கயல்விழி செல்வராஜ், ஆர். காந்தி ஆகியோருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இவர்களில் ஆர். காந்தியின் மகன் வினோத் காந்தி ராணிப்பேட்டை தொகுதியில் களம் இறங்குகிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.